Hi friends and viewers, welcome to Ball Nachis YouTube channel. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி பிரெட் பால்ஸ். அட்டகாசமான ஈவினிங் ஸ்நாக்ஸ். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையானது இது ஆக்சுவலாக நம்ம வெஜ்லையும் பண்ணலாம், நான் வெஜிடேரியனாகவும் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வெஜ்ஜு. ஸோ இதில் வந்து 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ பாயில் பண்ணிவிட்டு திருவி வச்சுருக்கிறேன், அதாவது கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம தாளிப்பு போட்டு இந்த உருளைக்கிழங்குல பிசைஞ்சுக்க போகிறோம். தென் இதை இந்த ப்ரெட்டுக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். இல்லை 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டாச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். பச்சை மிளகா ஒன்று சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை 2லேருந்து 3 இலை, அதையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணது அதையும் சேர்த்துடலாம். ஆனியன், நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டும் கொஞ்சம் பச்சை வாடை போனதும் மசாலா சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், ரோஸ்ட் பண்ண சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 பிஞ்சு, சாட் மசாலா 1/2 டீஸ்பூன். இந்த மசாலா பச்சை வாடை போகிற வரையும் 20 செகண்ட்ஸ் வதக்கிட்டு இதில் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, துருவின உருளைக்கிழங்கு அவிச்சதை சேர்த்துடலாம். இதோட கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துடலாம். இந்த மசாலா உருளைக்கிழங்களோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போது ஸ்டஃபிங் எப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மளுடைய பொட்டேட்டோ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போது கொஞ்சம் அது உங்களுக்கு கை பொறுக்கிற சூடு வர வரையும் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துடுங்க. ஏன்னா நம்ம அதை உருட்டிக்க போகிறோம். ப்ரெட்டோட சைஸுக்கு தகுந்தாப்பில் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இதை பால்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம பால்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோக்கே 6 பீஸ் வந்திருக்கு. இப்போ நான் வந்து இந்த ப்ரெட்டுக்குள்ளே நம்ம இப்போ ஸ்டஃப் பண்ணுறது எப்படிங்கிறத காமிக்க போகிறேன். க்ரஸ்ட்டை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிற ரெகுலர் ப்ரெட் இதை என்ன செய்யணும்னா, இது இப்போது ஹார்டாக இருக்கு இல்லையா, இதை சாஃப்ட் பண்ணால் தான் நம்ம கிராக் இல்லாமல் உருட்ட முடியும். அதுக்காக ஒரு சின்ன ஸ்டெப்பு, தண்ணி, இந்த தண்ணியில் ப்ரெட்டை டிப் பண்ணிடுங்க. ஸோ இந்த தண்ணி அந்த ப்ரெட்டை அப்சார்ப் பண்ணிடும். இப்போது திரும்பியும் இதை புளிஞ்சிடணும் தண்ணி இல்லாமல். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் புளிஞ்சு எடுத்துக்கணும். இப்போது இதை எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுங்கிறத காமிச்சிடுறேன். நம்ம தண்ணியை புளிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த ப்ரெட்டில் சென்டராக இந்த உருளைக்கிழங்கு வச்சுட்டு 4 கார்னர்ஸையும் மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இப்போது இந்த ஃபுல்லாக அந்த பொட்டேட்டோ கவர் ஆகிற மாதிரி மடிச்சுட்டு இப்போது ஷேப் பண்ணிடலாம் ரவுண்டாக. அவ்வளோதான், ஷேப் பண்ணியாச்சு பாருங்கள். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். என்னுடைய பிரெட் பால்ஸ் ஸ்டஃப் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பேனில் 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. கிராக்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி இல்லாத. இப்போது கோல்டன் ப்ரௌனில் இதை எல்லா பக்கமும் குக் ஆகி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஹார்ட்லி ஒரு 1 மினிட் எடுக்கும் ஒரு சைடு. தென் திருப்பி விட போகிறோம். அப்புறம் எல்லா கார்னர்ஸும் குக் ஆகிற மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்விங்க்கு இது ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா, ஷாலோ ஃப்ரை பண்ணிங்கன்னா அழகாக இந்த மாதிரி கலர் வரும். இப்போது இந்த மாதிரி சைட்ஸை கூட லேடல்னால் திருப்பிட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி சைட்ஸையும் நம்ம குக் பண்ணிடணும். என்னுடைய பிரெட் பால்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லா சைடும் கலர்ஃபுல்லாக குக் ஆயிடுச்சு. இப்போது சர்விங்க்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க, நான் இதை வந்து மயோனைஸையும் கெச்சப்பையும் வச்சு சர்வ் பண்ண போகிறேன். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக விரும்புவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனலோடைய டேக்லைன் சொல்கிற மாதிரி ஆல்வேஸ் ஸ்டார் குக்கிங் இஸ் பாசிபிள் அட் ஹோம். ஸோ இது ஒரு ஸ்டார் ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது காமெண்ட்ஸ் இருக்குது அல்லது நீங்கள் ஏதாவது ரெசிபி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பெல் பட்டனை அமுக்குங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.